Happy morning, students. Today we are going to talk about this lesson money, savings and investment. அதாவது நம்ம இதில் எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் மணி பணம் எப்படி அது வந்து சேமிப்பது எப்படி வந்து முதலீடு செய்வது அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். To know about the evaluation of money, to know about the value, nature, functions and importance of money, to understand about the savings and investment, to know about the block money. இப்போ மணி இஸ் ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் என்னது கர்டசிஸ். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே என்ன செய்கிறோம், பணம் அப்படின்றது வந்து ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்குது. The history of money and how various forms were used at different times is an interesting story. Modern forms of money are linked to the banking system. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா barter system இருந்துச்சு. barter system அப்படின்னு சொல்லும்போது பண்டமாற்று முறைகள். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வந்து இப்போ விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விவசாயம் பண்ணும் பொழுது அந்த விளைச்சலாகக்கூடிய பொருட்களை தனக்கு போக தன்னுடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை வந்து என்ன செய்வாங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் நினப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சேல்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, தனக்கு என்ன பொருள் தேவையோ அது இன்னொருத்தவங்க யாராவது விளைவிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இவங்களுடைய பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு அதற்கு பதிலாக அவங்க வச்சுருக்க பொருளை இவங்க வந்து வாங்கிக்கிறது. திஸ் இஸ் கால்ட் பார்ட்டர் சிஸ்டம். மணி இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி விச் ஹேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸியஸ்ட் டே டு டே டிரான்சாக்ஷன் வேல்யூ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள். இப்போ டிரான்சாக்ஷன் சொல்லும்போது நம்ம கையில் காசு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த காசு வந்து நம்மள்கிட்டே இருக்கிறது கிடையாது. அது என்ன செய்யும், நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போ பணம் அப்படின்றது வந்து ஒரு ஆள்கிட்ட மட்டும் கையில் இருப்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம அந்த பணத்தை என்ன செய்கிறோம், இப்போ ஏதாவது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து கையில் நம்ம வந்து பணத்தை வந்து என்ன செய்கிறதில்ல, எடுக்காமல் வச்சுருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு அன்றாட அத்தியாவசிய பேசிக் நீட்ஸுக்கு வந்து என்னது அன்றாட தேவை என்ன பொருள் இருக்கோ வாங்கணுமோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், போய் ஷாப் பண்ணுவோம், போய் கடையில் போய் வாங்குவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த பணம் என்ன செய்யும், அப்படியே ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து அப்படியே டிரான்சாக்ஷனே ஆகும்னு சொல்கிறாங்க. மணி இஸ் எனிதிங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன் ராபர்ஸ்டன். அதாவது மணி அப்படின்னு சொல்லும்போது எவாலுவேஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லும்போது த வேர்ட் மணி இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ரோமன் வேர்டு என்னது மோனிட்டா ஜோனோ. அப்போ அந்த மணி அப்படின்ற வேர்டு வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் வேர்ட்ஸ். என்னது மனிட்டா ஜோனோ அப்படின்ற ஒரு ரோமன் காடஸ், அதாவது ரோமாபுரி கடவுளோட ஒரு பேர். அண்ட் த ரிபப்ளிக் மணி ஆஃப் ரோமன் எம்பையர். த இந்தியன் ரூபீஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்டு ரூபியா. அதாவது நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறோம், பணம் மணின்னு சொல்கிறோம், அந்த பணம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்தியன் ரூபீஸ்ன்னு சொல்லும்போது அது எதுலேருந்து வந்த வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்லேருந்து வரக்கூடிய வேர்டு ரூபியா அப்படின்றதுலேருந்து தான் வந்து ரூபி அப்படின்றது வந்து மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் சில்வர் காயின். டுடே வி யூஸ் பேப்பர் நோட்ஸ் காயின்ஸ் அஸ் மணி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நிறையா வந்து பேப்பர்ஸ் மணி யூஸ் பண்ணுறாங்க, நோட்ஸு காயின் இதெல்லாம் வந்து பணப்புழக்கம் சொல்லும்போது வெரைட்டி ஆஃப் என்னது சில்வர் காயின்ஸ் மெட்டல்ஸ் இதிலெல்லாம் வந்து பேப்பர்ஸ் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் த எவாலுவேஷன் திஸ் ஸ்டேஜ் ஹேஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். இட் லுக்ஸ் 1000 of years to reach such a stage. There are many stage of evaluation of money. The earliest the primitive stage in barter system. அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த மணி சிஸ்டம் அப்படின்றது வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பார்ட்டர் சிஸ்டம். உங்களுக்கு பிக்சர்லேயே பாருங்கள், அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்க, ஆப்பிள் வச்சுருக்காங்க, இவங்க கையில் வந்து தானியம் வீட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அதை கொடுத்துட்டு ஆப்பிளை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வீட் தேவையாக இருக்கும், இவங்களுக்கு ஆப்பிள் தேவையாக இருக்கும். அப்போ தன்னுடைய தேவைக்கு போக வந்து என்ன செய்கிறாங்க, அதை மாற்றி கொடுத்துக்கிறது.
அப்போ த இயர்லியஸ்ட் அண்ட் ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் இன் பார்ட்டர் சிஸ்டம். அப்போ ஆதி காலத்தில் பார்த்துருங்க, இந்த பிக்சரில் பாருங்கள், ஆதி காலத்தில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது வந்து இருந்துச்சு. சந்தைகளில் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வந்து என்ன செய்கிறது, தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறது. அப்போ இது என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டர் சிஸ்டம் சொல்லும்போது சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி இன் த ப்ரிமிட்டிவ் என்னது ஸ்டேஜஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வந்து வாங்கிக்கிறது. பார்ட்டர் சிஸ்டம் இஸ் அன் ஓல்டு மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பழைய காலத்தில் வந்து பழைய பண்டமாற்று முறை அப்படின்ற முறைகளில் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. திஸ் சிஸ்டம் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் centuries and long before money was invented. People exchanged service and goods for the services and goods in return. The value of bartering items can be negotiated with the other party. Bartering does not involve money, which is one of the advantages. Hence barter system had many deficiency like lack of double consistence of wants, common measure of value, invisibility of commodities, difficulties of storing wealth. அதாவது இந்த மாதிரி வழிமுறைகளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மணியை வந்து எவாலுவேட் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாலிக் அதாவது அடுத்த எவாலுவேஷன் மணின்னு சொல்லும்போது அந்த ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னவா மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா தானியங்களை மாற்றுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கவ். அப்போ அதன் மூலயமாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வந்து மாற்றுறாங்க. அப்போ கோல்டு, நெக்ஸ்ட்டு காயின்ஸு, மெட்டாலிக்கு, நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பரிமாற்றம் டிரான்சாக்ஷன் சொல்லும்போதே பேப்பர்ஸ் மணி. இப்போ தற்சமயம் எப்படி இருக்குது அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் ஏடிஎம் கார்டு. அப்போ ஏடிஎம் கார்டு, பேங்க்கு, ஆன்லைன், மொபைல் பேங்கிங், இந்த சிஸ்டத்தில் தான் வந்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த இயர்லியஸ்ட் பீரியட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் எனி கமாடிட்டி தட் வாஸ் ஜென்ரலி டிமாண்டட் அண்ட் சூசன் பை காமன் கன்சர்ன் வாஸ் யூஸ்ட் அஸ் மணி. குட்ஸ் லைக் ஃபோர்ஸ், ஸ்கின், சால்ட், ரைஸ், வீட், உடன்சில், வெப்பன்ஸ் எக்ஸட்ரா. இந்த மாதிரி வந்து பணம் அப்படின்றது வந்து கமாடிட்டி மூலியமாக, அதாவது பொருட்களின் மூலமாக மதிப்பு அப்படின்றது வந்து டிரான்சாக்ஷனாக ஆரம்பித்தது. அது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஃபார் குட்ஸ் லைக் ஸ்கின், சால்ட், ரைஸ், வீட், உடன் சில்க், வெப்பன்ஸ், இதெல்லாம் மூலியமாக வந்து பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பண்டமாற்று முறைகள் மூலமாக மணி டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து பொருட்கள் மூலமாக நடைபெற்றது. நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டாலிக் மணி. வித் ப்ராக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் கமாடிட்டி மணி சேஞ்ச்டு இன்டு மெட்டாலிக் மணி. அதாவது மனித நாகரிகம் வந்து வளர்ச்சியடைய அந்த கமாடிட்டி ஆஃப் மணி சேஞ்ச்டு இன்டு மெட்டாலிக் மணியாக கமாடிட்டி பொருட்களை வைத்து பொருட்களை வாங்குறது மாதிரி என்ன செஞ்சிச்சு, மெட்டாலிக் மணியாக மாறியது. அப்போ காசு கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி வந்துச்சு. மெட்டல் லைக், அப்போ மெட்டல்ஸ்ன்னு சொல்லும்போது கோல்டு, சில்வர், காப்பர் எக்ஸட்ரா. அதாவது பெரிய பெரிய அரசர்கள் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின்லாம் வந்து அச்சடித்து அதன் மூலியமாக என்ன செஞ்சாங்க, பொருட்களை டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. சில்வர் காயின்ஸ், அது மாதிரி காப்பர்ஸ் காயின், இதெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வேறு யூஸ்ட் அஸ் would be easily handled, any their quantity can be easily ascertained. That it was the main form of money throughout the major portion of recorded history. அப்போ இந்த இது மூலியமாக அவங்க என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஈஸியாக அந்த முன்னெல்லாம் பொருட்களை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு பொருளை தூக்கி கொண்டு போய் விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க, பொருளை விற்றுட்டு கையில் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறது. அப்போ அது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான வழியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக வந்து
எப்படியெல்லாம் பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இப்போ பணம் வேணும்னா என்ன செய்யலாம், பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பொருட்களை வாங்கிக்கலாம், மொபைல் பேங்கிங் மூலமாக பணத்தை ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்டக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி போட்டு விடலாம்னு சொல்லி இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணியை பற்றி பார்ப்போம்.